ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்ம இப்போ பார்க்க போகிற பாசுரம் பெரிய திருமொழியில் முதல் சுற்றில் முதல் 10ல் 7வது பாசுரம். இந்த பாசுரத்தை திருமங்கையாழ்வார் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இப்பிறப்பரீர் இவரவர் எண்ணீர் அப்படிங்கிறார். அதாவது நம்ம ஒருத்தருடைய குணத்தை தெரியாமல், அவளுடைய தன்மை தெரியாமல், அவள் யார் என்ன அப்படின்றதே தெரியாமல் அவளை புகழ்ந்து பாடுறோம். இப்போ அந்த புலவர்களை பற்றியும் சொல்கிறார். எல்லாரும் யார் என்னன்னு தெரியாமல் பாடுறாவா, அவள் தான் நமக்கு வழித்துணை அப்படின்னு சொல்லி பாடுறா. அப்படிலாம் பாடி வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இங்கே அவர் சொல்கிறது பெருமாள் மட்டும்தான் நமக்கு வழித்துணை, அவனை பற்றி மட்டும்தான் நம்ம புகழ்ந்து பாடணும் அப்படின்றதுக்கான அர்த்தத்தோடு இங்கே சொல்கிறார். இந்த பாசுரத்தில் அவர் குறிப்பிடுற இடம் எதுன்னா, அழகிய சோலைகள் மிகுந்த திருக்குடந்தை பற்றி சொல்கிறார். திருக்குடந்தைக்கு போங்கோ, அங்கே போய் ஆறாவமதனை சேவித்து அவனுடைய திருநாமம் நாராயணாவை சொல்லி, அதாவது அது எப்படி சொல்லணும்னா அப்படியே உள்ளத்தில் கொண்டு போய் அப்படியே நம்ம மனதுருகி நம்ம அதை சொல்லணுமா. சொல்லும்போது நமக்கு மேன்மை கிடைக்கும், அதாவது உயரத்துக்கு வழி அதுதான் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கண்டு கொண்டே நாராயணாவென்னும் நாமம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இற்பிறப்பு அரீர் இவர் அவர் எண்ணீர், இன்னதோர் தன்மை என்று உணரீர். கற்பகம் புலவர் களை கண் என்று உலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொரு